Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல எப்படி டெம்பரரி ஃபைல்ஸை வந்து delete பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. எப்படி நம்ம டெம்பரரி ஃபைல்ஸை delete பண்றதுனா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல வந்து சர்ச் பார்ல run அதாவது run அப்படின்றத டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ஷார்ட்கட் கீயா வந்து win plus R கிளிக் பண்ணுவீங்களானாலும் இந்த கமாண்ட் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகிடும். ஸோ இதில் வந்து %temp கொடுத்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணுவீங்களா இருந்தால் இப்படி நிறையவே ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு காட்டும். ஸோ இதை வந்து Ctrl+A கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+D கொடுத்து delete பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த வந்து கண்டினியூ கேட்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே delete பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மோஸ்ட்லி இதை வந்து delete பண்ணாமல் இருப்பீங்களா இருந்தால் உங்கள் சி டிரைவ் வந்து ஃபுல் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ ரெட் கலரில் வந்து காட்டும். ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவாகும். ஸோ இப்படி நீங்கள் டெம்பரரி ஃபைல்ஸை delete பண்ணுறதன் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டர் வந்து உங்களால் ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் டெம்பரரி ஃபைல்ஸை வந்து delete பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.